நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபுஹ் தொழுகையை பள்ளியில் போய் நிறைவேற்றுவதற்காக வீட்டிலிருந்து பாங்கு சொல்வதற்கு முன்பே கிளம்புகிறார்கள். வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் தம்முடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்து அவங்க சில திக்ர்களில் சில நன்மையான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க உட்கார்ந்துருக்கிற நிலையில் தான் ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலுக்கு போகிறாங்க. சுபுஹ் தொழுகை முடியுது. தொழுகை முடிஞ்சு சூரியன் உதயமாகும் வரையிலும் ரசூலுல்லாஹ் பள்ளியில் தான் உட்கார்ந்துருப்பாங்க. அது ரசூலுல்லாஹ்வுடைய அன்றாட வழக்கம். சூரியன் உதயமாகி இன்னும் நல்ல வெளிச்சம் ஏறக்கூடிய வரையிலையும் பள்ளியில் அன்றைக்கி உட்கார்ந்துருக்குறாங்க. முற்பகல் நேரம் நெருங்குகிறது. அப்போ தான் ரசூலுல்லாஹ் பள்ளியை விட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா தம்முடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ் வீட்டை விட்டு பள்ளிக்கு போகும்போது எந்த இடத்துல அமர்ந்திருந்தார்களோ, எந்த நிலையில் அமர்ந்திருந்தார்களோ அதே நிலையில் அதே இடத்துல உட்கார்ந்துருக்குறாங்க. ஜுவைரியாவை பார்த்து கேட்குறாங்க, ஏன்னா நான் போனதுலேருந்து இங்கே தான் உட்காந்துருக்கிறீங்களா? மா ஜில்தி அலல் ஹாலல்லத்தி ஃபாரக்துகி ஃபீஹி, எந்த நிலையில் நான் உங்களை விட்டு சென்றேனோ அதே நிலையில் தான் இப்போ உட்காந்துருக்கிறீங்க போல அப்படின்னு கேட்குறாங்க. ஜுவைரியா அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் போனதுலேருந்து இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், ஏதோ சில திக்ர்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படியா நீங்கள் காலையிலேருந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்கல்ல, நான் உங்களுக்கு பிறகு வெளியே போன அந்த நேரத்தில் ஒரு 4 வார்த்தை 3 தடவை நான் சொன்னேன். அந்த 4 வார்த்தைகளை 3 முறை நீங்களும் சொல்வீர்களே, ஆனால் நான் சொன்ன அந்த 4 வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்றால், காலையிலிருந்து அதிகாலையிலிருந்து இப்போது வரையிலும் நீங்கள் என்னவெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தீர்களோ அதன் நன்மையை எடை போட்டு பார்த்தால் நான் சொன்ன இந்த 4 வார்த்தைகள் மிகைத்துவிடும். இந்த 4 வார்த்தையை நீங்கள் காலையிலிருந்து சொன்ன அந்த வார்த்தைகளோடு எடை போட்டு பார்த்தால் நான் சொன்ன அந்த 4 வார்த்தைகள் தராசில் அது கனத்துரும். நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தூக்கி சாப்பிட்டு விடும், மிகைத்து விடும். அப்படிப்பட்ட சிறப்பான வார்த்தை அப்படின்னு சொல்லி தம்முடைய மனைவிக்கு அந்த வார்த்தையை சொல்லி கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இந்த 4 வார்த்தை தான், அவ்வளோதான். இந்த 4 வார்த்தையை 3 தடவை சொல்லிட்டோம்னா காலையிலிருந்து அந்த முற்பகல் நேரம் நெருங்குற வரையிலையும் ஒருவர் என்னவெல்லாம் சொல்லி கொண்டிருப்பாரோ அதையெல்லாம் விட அதிக அளவு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தை, அதி உச்சமான அளவில் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லித்தராங்க. இதை சொன்னோடனே நம்ம ஆட்களுக்கு இப்போமே கவுண்டிங் ஆரம்பிச்சிடும். சொல்லும்போது 4 நேரம் இப்போமே 5 மாதிரி தெரியுது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. 5 வார்த்தை சொல்லிவிட்டார். 4 தான் சொன்னாங்க, அங்கே 5 இருக்குதே. நம்ம ஆட்களுக்கு இதுதான் பஞ்சாயத்து. அந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி இருக்குல்ல, அது எப்போவுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக நமக்கு சொல்லித்தர வார்த்தைங்கிறதுனால அதோடு சேர்ந்து 1 சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி, இது 1. வ ரிலா நஃப்ஸிஹி 2, வ ஸினத அர்ஷிஹி 3, வ மிதாத கலிமாத்திஹி 4. அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹிங்கிறது எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஒரு வார்த்தை. அதனுடைய பொருள் என்ன? நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன், அல்லாஹ்வை நான் துதிக்கிறேன். எப்படி துதிக்கிறேன் தெரியுமா? அதத ஹல்கிஹி, அவன் படைப்பின் எண்ணிக்கை மொத்தம் எவ்வளவோ அந்த அளவிற்கு நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு புகழுரை! அல்லாஹ்வினுடைய படைப்பின் எண்ணிக்கை எவ்வளவோ அந்த அளவிற்கு நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். அல்லாஹ்வுடைய படைப்பின் எண்ணிக்கை எவ்வளவு? மனிதர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பில் ஒரு அங்கம். மனிதர்களே எவ்வளவு இருக்கிறாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு இப்போது வரையிலையும் இன்னும் மறுமை நாள் ஏற்படும் வரையிலையும் உள்ள மனிதர்களுடைய எண்ணிக்கையை மொத்தமாக சொல்ல முடியுமா? இது அல்லாஹ்வுடைய மொத்த படைப்பில் ஒரு அங்கம் தான். மனிதர்களைப் போல ஜின்கள் இருக்கிறாங்க, அவங்க எண்ணிக்கை உங்களுக்கு தெரியாது. ஏனைய உயிரினங்கள் இருக்கிறது, கால்நடைகள் இருக்கிறது, புழுப்பூச்சிகள் இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வினுடைய ஒட்டுமொத்த படைப்பின் எண்ணிக்கை எவ்வளவோ அந்த அளவிற்கு நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். அந்த ஒரு வார்த்தையில் அவ்வளோ வந்துருச்சு. ஒரு ரிலா நஃப்ஸிஹி 2வது வார்த்தை, அவன் திருப்தி கொள்ளும் அளவிற்கு நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். அல்லாஹ் எப்படி சொன்னால் திருப்திப்படுவானோ அப்படி நான் புகழ்கிறேன் என்று அல்லாஹ் வைத்துக் கொள்ளட்டும். அவனுடைய பொருத்தத்தை பெறும் அளவிற்கு நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். 3வது வார்த்தை, வ ஸினத அர்ஷிஹி, அல்லாஹ் அமர்ந்திருக்கிற அர்ஷ் என்கிற பிரம்மாண்டமான சிம்மாசனம், அதை பற்றி அதனுடைய எடை என்னன்னா யாருக்குமே தெரியாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான், வசியா குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான அந்த அர்ஷ் வானம் பூமி எல்லாம் உள்ளடக்கக்கூடியது. அப்போ வானம் பூமியினுடைய மொத்த நிறையையும் உள்ளடக்கியதாக அர்ஷ் இருக்கும் என்று சொன்னால் அந்த அர்ஷினுடைய எடை நமக்கு தெரியுமா? நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அர்ஷின் எடை எவ்வளவோ அந்த அளவிற்கு நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். அர்ஷினுடைய எடை நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். ஓ மிதாத கலிமாத்திஹி 4வது வார்த்தை, அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் நிரம்ப நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். அல்லாஹ்வுடைய வார்த்தை எவ்வளவு இருக்கிறதோ, குர்ஆன்ங்கிறது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அது அல்லாஹ்வே மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உத்தரவுகள் கட்டளைகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ்வை வெளிப்படுத்திய வார்த்தைகளின் எண்ணிக்கை எவ்வளவோ அந்த அளவிற்கு நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். இந்த 4 வார்த்தை, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இந்த 4 வார்த்தைகளை நாம் 3 முறை சொல்வோமேயானால், ஒரு நாளைக்கு 3 முறை சொல்வோமேயானால்
இந்த வார்த்தைகளை மீசான் என்னும் தராசில் எடை போட்டு பார்க்கின்ற பொழுது மற்ற எல்லாவற்றையும் மிகைக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு நன்மையை வாரி இறைக்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு எளிமையான ஒரு இதுக்கு